ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இட்லி தோசை பூரிக்கெலாம் சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணுற வடைக்கறி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி சொல்கிறேன். இதுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதோட காஞ்ச மிளகாய் சோம்பு போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 ஹவர் முன்னாடியே ஊற வச்சுடுங்க கடலப்பருப்பை. நான் ஊற வைக்கிறத எடுக்கல வீடியோ, ஸோ அதனால் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு நசுக்கி வச்சுக்கணும். இது ரொம்ப ஈஸியாக செய்கிறது வடைக்கறி. இது தாளிக்கிறதுக்கு பட்டை இலை மசாலா ஐட்டம்ஸ் தான் வேணும். பட்டை இலை, அந்த கிராம்பு அதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்றதை நம்ம பார்ப்போம். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, இதில் கடலப்பருப்பு இருக்குது, காஞ்ச மிளகாய், அப்புறம் சோம்பு, இது மூணுமே நல்லா ஆட் பண்ணி ஊற வச்சிட்டோம். ஒரு 1.5 ஹவர்ஸ் ஊறிடுச்சு. ஸோ அதை நல்லா பேஸ்ட் பண்ணி நம்ம தோசை தவாவில் ஈஸியாக பண்ணுறதுங்க இது. நம்ம எண்ணெயில் பொரித்து போடுவாங்க, இட்லி பானையில் அவிக்கலாம், அந்த மாதிரிலாம் இல்லை. இது ரொம்ப ஈஸி. தோசை தவாவில் அதை நல்லா தோசை மாதிரி எண்ணெய் தடவிட்டு நல்லா இருக்கிற மாவு அத்தனையுமே நல்லா அடை மாதிரி தட்டிடுங்க. இது ஒரு 10 மினிட்ஸ்லலாம் வெந்துடும். இப்போ நல்லா அடை மாதிரி தட்டிட்டிங்களே, அதை அப்படியே திருப்பி போட்டால் இன்னொரு சைடும் வெந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு அந்த வடைக்கறி செய்கிற அந்த வடைக்கறி வடை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இது சூடாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்பூனில் கட் பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் அம்மா. நம்ம கொஞ்சம் ஆறுச்சுன்னா கையிலே கூட நல்லா புட்டு போட்டுடலாம். 2 சைடும் வெந்துடுங்க. இது மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். வடைக்கறி ரொம்ப பெரிய விஷயமாக நம்ம செய்யணும்லாம் கிடையாது. இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். சட்னிலாம் அரைக்கிறதுக்கு பதிலாக கூட இது நம்ம சைடிஷாக டக்குன்னு செஞ்சிடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடலப்பருப்பு, இந்த காஞ்ச மிளகா, சோம்பு தாங்க அதில் போட்டிருக்கிறது. அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, லைட்டாக. இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் ஆயில் போட்டு சோம்பு போடுங்க. தாளிக்க சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பட்டை இலை, கிராம்பு, அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டும் ஆட் பண்ணிவிடுங்க. இதுக்கு இஞ்சிலாம் தேவையில்லைங்க, பூண்டு மட்டும் போதும். பூண்டு மட்டும் நம்ம நசுக்கி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கணும் வெங்காயம், நல்லா பொடிசாக நீட்டாக கட் பண்ணால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீட் வாக்கில் கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வெந்ததும் தக்காளியும் ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுங்க. இப்போ நம்ம இது காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணலை. மிளகாத்தூள் நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ பச்சை மிளகா ஆட் பண்ணலை. காரமும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லிமிட்டாக தான் இருக்கும். நீங்கள் காரம் வேணும்னா ஒரு 4-5 பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக லைட்டாக மூடி வைக்கிறாங்க. மற்றபடி நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு. இப்போ குழம்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, குழம்பு மிளகாத்தூளே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது சில பேர் எண்ணெயில் பொரித்து கூட அதை போடுவாங்கங்க. இதுலேயும் போடுவாங்க, இட்லி பானையில் அவிப்பாங்க, அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனால் ஈஸியாக பண்ணுறதுனா இந்த மாதிரி பண்ணுங்கள். குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க.
உப்பும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா வந்து இந்த மசாலா வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கிற டைமிங்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது அந்த வடை மாதிரி செஞ்சுருக்கோம் இல்லையா, வடைக்கறிக்கு தேவையானது, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வாடை போடுற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அதை அப்படியே போடும்போதே அப்படி நசுக்கின மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வடைக்கறி ரெடி ஆகிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வடைக்கறி வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று தான். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம் உப்பு ஏதாவது கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது கடலப்பருப்பு தானே, ஸோ கட்டித்தன்மை கொடுக்கும். ஓரளவுக்கு கட்டியானதும் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க.